பார்க்கும் பெண்களை எல்லாம் பக்காவாக ஸ்கெட்ச் போட்டு ஜல்சாவில் ஈடுபடும் இவர் பாரதிய ஜனதா கட்சியின் செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட இளைஞர் அணி செயலாளர் லியாஸ் தமிழரசன். தாம்பரத்தை அடுத்த செம்பாக்கம் பகுதியை சேர்ந்த 24 வயதான லியாஸ் தமிழரசன் தனியார் சட்டக்கல்லூரியில் இறுதி ஆண்டு படித்து வருவதோடு சமீபத்தில் பாஜகவில் இணைந்தார். இந்நிலையில் காமராஜபுரத்தை சேர்ந்த பெண் ஒருவர் சிட்லப்பாக்கம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் லியாஸ் தமிழரசன் மீது புகார் அளித்தார். தனது மகளை 6 ஆண்டுகளாக காதலித்த தமிழரசன் திருமணம் செய்வதாக கூறி நகை பணத்தை வாங்கிக் கொண்டு தற்போது ஏமாற்றி விட்டதாக புகாரில் தெரிவித்தார். இப்ப நான் என்ன நான் எல்லாம் பேசுறேன், எங்க காசு வாங்கி 3 வருஷம் ஆகுதுல, இன்னும் தரவே இல்ல, தரம் சொல்லிட்டு இருக்கேன்னு கேட்டேன். இதுல என்ன நியாயம் இல்லாம போச்சு? சொல்லுங்க. வழக்கறிஞராகி விரைவில் திருமணம் செய்வதாக இளம் பெண்ணை நம்ப வைத்த லியாஸ் தமிழரசன் பல தவணைகளாக நகை பணத்தை பெற்றுள்ளார். இதுவரை சுமார் 30 லட்சம் ரூபாய் பணத்தையும் 15 சவரன் தங்க நகைகளையும் வாங்கியுள்ளார். இதனிடையே தமிழரசனின் லேப்டாப்பை அவரது காதலி சோதனை செய்துள்ளார். அதில் காதலனுடன் காருக்குள் இருந்தவாறே முத்தமிட்ட வீடியோவை பார்த்து அதிர்ந்து போனார். அது மட்டுமல்லாமல் இன்ஸ்டாகிராமில் ஏராளமான பெண்களிடம் பேசி அவர்களுடன் எடுத்த அந்தரங்க வீடியோக்களையும் லேப்டாப்பில் பார்த்தவர் பதறினார். உடனே இது குறித்து அந்த பெண்ணின் தாயார் தமிழரசனிடம் தொலைபேசியில் கேட்டதற்கு தன்னை யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது என்றும் புகாரளித்தால் குடும்பத்தோடு காலி செய்து விடுவதாகவும் மிரட்டியுள்ளார். இதுகுறித்து அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் சிட்லப்பாக்கம் போலீசார் பாஜக நிர்வாகி லியாஸ் தமிழரசனை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இதேபோல் ஆந்திர மாநிலத்தை சேர்ந்த இளம் பெண்ணிடமும் திருமணம் செய்வதாக கூறி தமிழரசன் 5 லட்சம் ரூபாய் வரை பணத்தை பறித்தது போலீஸ் விசாரணையில் தெரிய வந்தது. இது தவிர வேறு யாரெல்லாம் சிக்கி இருக்கிறார்கள் என போலீசார் தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர்.